இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கனவா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கனவாவையும் க்ளீன் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி, வெங்காயம் லேசாக ப்ரௌன் ஆனதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கனவாவையும் இதில் ஆட் பண்ணி ஒரு பெரட்டிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணணும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கூடவே உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு கனவா ஒரு பெரட்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கனவாலேருந்தே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். அண்டு கனவாவை ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். ஓவர் குக் ஆகிட்டால் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ கனவா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இன்னும் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி வரதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு, தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி. அண்ட் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழையும் நான் தூவிட்டேன். அண்ட் டேஸ்டியான கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.